வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நாளைக்கு வந்து இங்கே பிரதமர் மோடியோட ரோட் ஷோ நடக்கிறது கோவையில். இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதோடைய நோக்கம் என்ன? இதோடைய என்ன செய்ய போகிறாங்க? அதுக்கு எதுக்காக இந்த ரோட் ஷோ அப்படின்றது நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம், நானும் பார்த்தேன் தோழர். நாளைக்கு 18ஆம் தேதி கோவை மாநகரத்துக்குள்ளே, குறிப்பாக மேட்டுப்பாளையம் ரோடு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு 3-4 கிலோமீட்டர் நீளத்தில் மோடியை வச்சு அவங்க ஒரு மிகப்பெரிய ரோட் ஷோ நடத்த போகிறாங்க. அது கொஞ்ச நாளாகவே முயற்சி பண்ணி தடையிடை அப்படி இப்படிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணி உயர்நீதிமன்றம் போய் அவங்க என்ன நினச்சாங்களோ அதை அப்படியே பண்ண போகிறாங்க. புகழ்பெற்ற ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில் வந்து வெற்றி பெற்றார்னா அவரை வந்து மக்களுக்கு பிரபலப்படுத்துறதுக்கோ, அல்லது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாட்டு வீரன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றார் அப்படிங்கிற முறையில் வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கோ அவங்கள வந்து பிரபலப்படுத்துறதுக்காக பொதுவெளிக்கு கொண்டு வருவாங்க. அது எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான மக்களுக்கு திருவிழா மூலம் நடக்குமே ஒழிய, இது அரசியல் உள்நோக்கத்தோட ரோட் ஷோ நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இது ஒரு தேவையில்லாத நாட்டை பின்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நபரை வந்து மையப்படுத்தக்கூடிய அந்த கதாநாயகத்துவத்தன்மை வாய்ந்த விஷயம் அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, செத்த பாடியை வச்சு, சசிகுமாரோட பாடியை வச்சு ஒரு ரோட் ஷோ நடத்தினாங்க. அதில் மிகப்பெரிய கலவரங்கள் நடந்தது. காவல்துறையோட ஜீப்பு வந்து தலைக்குப்புற கவுக்கப்பட்டு எரிக்கப்பட்டுச்சு. செல்ஃபோன் கடைகள் வந்து திருட்டுத்தனமாக பறிமுதல் செய்யப்பட்டுச்சு சங்கிகளால். அண்டா பிரியாணியை தூக்கிட்டு ஓடினானுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தோம். இது பத்தாதுன்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் 2021 இந்த தெற்கு தொகுதி வானதி சீனிவாசனை ஆதரித்து ஓட்டு கேட்குறதுக்காக நேரடியாக வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி தான் அவர் நடத்தினார். அவினாசி ரோட்டில் இருந்து அங்கே அந்த டவுன் ஹாலில் போய் அவர் அந்த நகர்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியருடைய பேட்டா ஷோரூமுக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய மதத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய முழக்கங்களை முன் வச்சு சங்கிகள் முடங்கினாங்க. அதன் மூலமாக அங்கே கல்லெல்லாம் எடுத்து வீசி மிகப்பெரிய கலவரமே வரதை ஏதோ ஒரு சில அமைப்புகள் உள்ள புகுந்து தடுத்து காவல்துறையோடு நிறுத்தினாங்க. இந்த மாதிரியான ரோட் ஷோ எல்லாம் சமூகத்துக்கு ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தானே ஒழிய இது வளர்ந்த நாகரிக பண்பாடு அல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரோட் ஷோவை தடுத்து நிறுத்தணும். எல்லா கட்சியும் போலவே பிஜேபியும் ஒன்று அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒன்று அவங்களுக்கு புரியல, இல்லைன்னு சொன்னால் திட்டமிட்டு அவன் வந்து கருத்துருவாக்கம் பண்ணுறான் அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் தோழர். ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லா கட்சிகளுக்கு இடையில் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குது. அது பேசி களைய வேண்டிய முரண்பாடுகள் இருக்குது. அதில் மாற்றுக்கருத்துலாம் கிடையாது. ஆனால் பிஜேபி என்பது நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சிங்கிற பேர் தானே ஒழிய அதனுடைய அடிநாதம், அதனுடைய ரூட் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ங்கிற சமூக விரோத ஒரு கொலைகார பிரிவு அமைப்பினுடைய சித்தாந்தம். அது அடிப்படையில் சனாதனத்தை தன்னுடைய உயர்நாடியாக வச்சுருக்குங்கிறதுனால பிஜேபியையும் மற்ற கட்சிகளையும் ஒரு தட்டில் வச்சு பார்த்துட முடியாது. அது ஒட்டு மொத்தமாக மனித குலத்துக்கே விரோதமானது. அது தமிழகத்துக்கோ அல்லது தென் தமிழ்நாட்டுக்கோ அல்லது வந்து இந்தியாவுக்கோ எதிரானதல்ல, ஒட்டுமொத்த மனிதநேயத்துக்கு எதிரானதுங்கிற முறையில் அதை வெறுத்து ஒதுக்கி இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற முறையில் தான் அதை நம்ம பார்க்கணும். கோவையில் வந்துட்டு பாஜகவுடைய ஒரு காவி கோட்டைன்னு கூட அவங்களாம் சொல்கிறாங்க. அதேமாரி தமிழ்நாட்டில் கோவையை அடுத்து இங்கே கன்னியாகுமரியில் இப்படி ஒரு நிலைமை இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த இடங்களில் ஏற்கனவே பாஜக எம்பி சீட்டுகள் வென்றிருக்குதுல்ல, இது என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு இடத்துல வந்து ஒத்த ஓட்டு வாங்குறது கூட ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, நாகர்கோவில் உள்ளிட்ட மாவட்டங்கள் அவங்க இருக்கிறதுக்கும், மேற்கு மாவட்டங்களில் கோயம்புத்தூர், திருப்பூர் மாதிரியான மாவட்டங்களில் செல்வாக்கு செலுத்துறதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவங்க தங்களுடைய அரசியல் கருத்துக்களை பேசியோ அல்லது மக்களுடைய கோரிக்கைகளை பேசியோ அல்லது நாட்டினுடைய நலனை பேசியோ இன்னும் பல்வேறுபட்ட சமூகத்துக்கு ஏற்ற விஷயங்களை பேசியோ அவங்க வந்து ஒரு காலம் வளரல. வளர்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் சமூகத்தில் இயல்பான முரண்பாடுகள் இருக்கும் அதை மேலும் மேலும் கூர்த்திட்டி கலவரத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி வந்தது தான் தென் மாவட்டத்தில் பகவதியம்மன் கோயில் மண்டைக்காடு கலவரம். அங்கே தான் ஆர்எஸ்எஸ் முதல் முறையாக ஃபவுண்டேஷன் பண்ணப்படுது. அதை ஒட்டி அந்த பிணக்குகளை மேலும் மேலும் கூர்தீட்டி வளர்த்து அவங்க அங்கே ஒரு சீட்டு வாங்குகிறாங்க. அடுத்த கட்டமாக கோவையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீண்ட காலமாக வியாபாரிக்காகவும் அல்லது வந்து சிறு குறு தொழிலுக்காகவும் கால் பதித்து மெல்ல மெல்ல வளர்ந்து நின்ற இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு எதிர்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய மார்வாடிகளையும் இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி முதலாளிகளையும் முரண்பட்ட வகையில் பிரித்து இஸ்லாமிய வியாபாரிகளை ஒழித்து கட்டுவதற்காக முதன்மை எதிரியாக சித்தரிக்கப்பட்டாங்க. அதுக்காக கோவையில் நடந்த காவலர் செல்வராஜ், அவருடைய இயல்பான பேர் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற மாதிரியான பேர் தான். ஆனால் அதை கூட திட்டமிட்டு
ஒரு இருட்டடிப்பு செஞ்சு அவரை ஒரு எதிர்விளைவாக இஸ்லாமிய இளைஞர்கள் மீது வைக்கப்பட்ட ஒடுக்குமுறைக்கு ஒரு கொலை செய்யப்பட்ட நிகழ்வை பயன்படுத்திக்கிட்டு ஏறத்தாழ காவல்துறை இன்னும் பல்வேறுபட்ட அரசு நிர்வாகமெல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே ஒரு கலவரத்தை நடத்தினாங்க. இந்த கலவரத்தில் இஸ்லாமியர்கள் வெடிகுண்டு வச்சாங்க அப்படிங்கிற ஒரு பெரும்பான்மையான கருத்தை உருவாக்குனாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுடைய அந்த தாக்குதல் என்பது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு ஒடுக்குமுறையின் எதிர்விளைவு அப்படிங்கிறத இரண்டாம் பட்சமாக மாற்றினாங்க. இந்த மாதிரியான நிலைமைகளில் தான் அவங்க தன்னுடைய ஓட்டு அறுவடைக்காக ஆர்எஸ்எஸ்ஸை பயன்படுத்தினாங்க, பிஜேபியை பயன்படுத்தினாங்க, இன்னும் பல்வேறுபட்ட இந்து அமைப்புகளை பயன்படுத்தி சில அரசியல் மேலாண்மை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்படி வந்தது தான் கோவையில் தெற்கு தொகுதி சட்டசபை தேர்தலில் வானதி சீனிவாசன்லாம் ஜெயிச்சது. இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி இதுக்கான அனுமதியெல்லாம் கிடைக்குது? இப்போ இந்த ரோட் ஷோ நடத்துறதுக்கான சரி, இல்லை நிறைய கூட்டங்கள் நடத்துகிறாங்க. இப்போ போன பிப்ரவரி 14 புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அது வெடிகுண்டில் உயிர் நீத்த தியாகிகளுக்காக அப்படின்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்தி அதில் இருக்கிற எல்லாரும் நிறைய பேர் வர்றாங்க. அங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிரான முழக்கங்கள்லாம் போடுறாங்கலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு எப்படி இவங்களுக்கு அனுமதி கிடைக்குது? தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு திமுக ஆட்சி, அதாவது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எதிரானது, ஆரியத்துக்கு எதிரானது, இந்த மாதிரிலாம் நிறையா பேசுகிறோம். அப்போ அந்த சமயத்தில் திமுகவுடைய நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறையே இருக்குது அப்படின்னலாம் காவல்துறை அமைச்சரே வருதான். அப்படின்றப்போ எப்படி காவல்துறை இப்படி அதாவது சங்கிகளுக்கு சாதகமாகவும் உங்களை மாதிரி அமைப்புகளுக்கு எதிராகவும் செயல்பட முடியுது? அது 98 கலவரத்தை ஒட்டி தான் அந்த தொடர் கலவரங்கள் குறிப்பாக கோயம்புத்தூரில் அரங்கேற்றப்படுது. இப்போ பொதுவாகவே இந்த அரசு கட்டுமானம் அப்படிங்கிறது பல்வேறுபட்ட துறைகளை உள்ளடக்கியது. காவல்துறை, நிர்வாகத்துறை பிரிவு, நிதித்துறை, இன்னும் பல்வேறு மாவட்ட ஆட்சியர் நிர்வாக முறையெல்லாம் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து தனக்கு ஊதியமாக பெற்றுக்கொண்டு இயல்பிலேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிற்போக்கு கருத்துகளுக்கு ஆட்பட்டு அதை செழுமைப்படுத்தி அந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பதவிகளையும் தன்னுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இந்த சமூகத்தில் பல்வேறுபட்ட பெரும்பான்மை நபர்கள் அப்படி தான் இன்றைக்கி செயல்பட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கடந்த வருடம் அக்டோபர் 2 அஹிம்சை தினம் அப்படிங்கிற முறையில் ஒரு உறுதிமொழி ஏற்புக்கு ஒரு உயர்நிலை காவலரே இங்கே அந்த மாதிரியான உறுதிமொழி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு காவலர் எதை செய்யணும்? கலவரங்களுக்கு எதிராக சமூகத்தை மாற்றி அமைக்கணும், குற்றங்களுக்கு எதிராக சமூகத்தை மாற்றி அமைக்கணும், அதுக்கு தனக்கு ஒத்திசைவாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு பக்கபலமாக நிற்கணும். அதுதான் இந்த காவல்துறையும் சட்டமும் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பாடு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், கோட்சேவை குறை சொல்லாத அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வாளர் தடுக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய மனநிலையிலிருந்து அவர் இந்த அரசு பணியை தன்னுடைய செல்வாக்கு செலுத்திய தத்துவத்துக்கு அவர் பயன்படுத்துகிறாரு. அதுபோல் தமிழகத்தோட பல்வேறுபட்ட இடங்கள் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறாங்க. நீங்கள் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்ஸின் வேர்களும் விழுதுகளும் சொல்லி ஒரு புத்தகம் அங்கே ஒரு புக் ஷோவில், பொதுவான புக் ஷோவில் விற்கிது. அங்கே உள்ள ஒரு உயர்நிலை காவல்துறை அதிகாரி இந்த புத்தகத்தை தடை செய்யணும்னு சொல்லி அந்த புக் ஃபேர் உள்ளே பூந்து செய்கிறாருன்னு சொன்னால், அப்போ அடிப்படையில் அவர் யாருக்காக வேலை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது என்னதான் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாலும் அடிப்படையில் மோடி சார்பான அல்லது ஆர்எஸ்எஸ் முன்வைக்கக்கூடிய சித்தாந்தத்துக்கு பலியான நபர்கள் அதிலிருந்து மீண்டு வராமல் அதுக்காகவே தங்களுடைய பணியையும் தங்களுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கோடு செயல்படுத்துகிறாங்க. அதுக்கு திட்டமிட்டு கோவை மாதிரியான மாநகரங்களில் அந்த அமைப்பு செயல்படுது, அவங்கள இயக்குது. இதை ஜனநாயக முற்போக்கு இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து முறியடிக்கணும் அப்படிங்கிற முறையில் நாம் முன்வைக்கிறோம். முறைப்படி அனுமதி பெற்று மனு அளித்து ஒரு ஆர்ப்பாட்டம் சொன்னால் கூட மக்களே கவனிக்காத ஒரு இடத்துல, ஏறத்தால அது சுடுகாடு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் ஒரு 10 பேர் நின்று கட்டிட்டு போங்க அப்படிங்கிற முறையில் திட்டமிட்டு இந்த அரசு அதையும் ரவுண்ட் அப் பண்ணி ஒரு 10 பேர் நிற்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் 50 போலீஸோடு நிற்பாங்க. அதுக்கு ஏராளமான கண்டிஷன் போடுவாங்க. அதில் கலந்துக்கிறவங்களுடைய பேரெல்லாம் பட்டியலோட கேட்பாங்க. இதெல்லாம் பார்க்குற பொழுது ஒரு ஜனநாயக கடமையாற்றக்கூடிய அரசாகவோ அல்லது காவல்துறையாகவோ இருக்குன்னு சொன்னால் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி என்னதான் தமிழ்நாடு திராவிட அரசு அப்படின்னு சொன்னாலும் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் ஒட்டுமொத்தமாக நிர்வாகமும் வேலை செய்யுது.
அதுக்கு தொடர்ந்து நாங்கள் பார்க்குறதுல ஒரு சுவரெழுத்து எழுத முடியாது, ஒரு போஸ்ட் ஒட்ட முடியாது, ஒரு பேருந்தில் போய் ஒரு துண்டறிக்கை கொடுத்து பேச முடியாது. அங்கே ஒரு சங்கி வர்றதுக்கு 2ஆம் பட்சமாக இருந்தாலும் காவல்துறையும் உளவு பிரிவும் வர்றது முதல் பட்சமாக இருக்குது. பெரிய அளவுக்கு ஒரு கேன்சர் மாதிரி இந்த சமூகத்தை அரிச்சிருக்கிறது இந்த சனாதனமும் இந்த ஆர்எஸ்எஸ் பின்புலமும் கொண்ட இந்துத்துவ அரசியல் மேலோங்கி இருக்குங்கிறத ஒட்டுமொத்த சமூக அக்கறையுள்ள இயக்கங்களும் மக்களும் புரிஞ்சுக்கிட்டு அது எவ்வளோ பெரிய அபாயகரமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிக்கணும் அப்படிங்கிறது மூலமாக தான் இதை நம்ம வீழ்த்த முடியும்னு சொல்கிறோம். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு உலகம் முழுவதும் பல்வேறுபட்ட சந்தையை பிடிச்சி கொடுத்தாரு, உலகம் முழுவதும் பல்வேறுபட்ட டெண்டர்களை ஏற்படுத்தி கொடுத்தாரு. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தை அதானிக்கு வாங்கி கொடுக்குறாரு. பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இவங்களுக்கு கொடுத்தாச்சு, ஏர்போர்ட்டு கொடுத்தாச்சு, ரயில்வே கொடுத்தாச்சு. என்னென்னலாம் பாடுபட்டு உற்பத்தி பண்ணாங்களோ, என்னென்னலாம் உருவாக்குனாங்களோ பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையுமே தாரை வார்த்தாச்சு. இதுக்கு அவர் வேலை செஞ்சவர் இதுக்கு பிறகு அவருடைய செல்வாக்கு சரியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் நாடு சுற்றின மோடி இப்போ தெரு சுத்த வந்திருக்கிறாரு. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ரோட் ஷோ போடுறது, செத்த பணத்தை வண்டியில் பூ வீசுறது, பூ மார்க்கெட்டில் போய் முடிக்கிறது, மார்வாரிட்ட கொண்டு போய் முடிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்எஸ்புரம் பகுதியை தன்னுடைய கலவர டெமோவாக மாற்றுறதுக்கு இந்த மோடி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதனால மோடி வர்றது நமக்கு பிரச்சனை இல்லை, மோடி எதுக்காக வர்றாரு, ரோட் ஷோ பிரச்சனை இல்லை, இந்த ரோட் ஷோ எதுக்காக நடக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்வி தொடரும்.